பையில என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த பையில இருக்கிற பட்டு சேலையெல்லாம் கொண்டுட்டு போய் குப்பையில போட்டுருடா. கண்ணா லட்டு திங்க ஆசையா. A few moments later. இங்கே என்ன வர சொன்னேன்? தாய்லாந்து ட்ரிப் போலாமாடா? திடீர்னு சொன்னா காசுக்கு எங்கடா போறது? பையன் நிறைய காசு இருக்கு, அப்புறம் என்னடா கவலை உனக்கு? டேய் சும்மா கதை சொல்லாதடா. நம்மள தானே வா கூப்பிட்டு போறேன். அப்படி நாங்கள் விசிட் பண்ண ஸ்பாட் தான் ஈரோடு டீச்சர்ஸ் காலனி பஸ் ஸ்டாப்லேயே லொக்கேட் ஆயிருக்க நம்ம சூர்யா பட்டு சென்டர். இந்த வருஷம் தாய்லாந்து ட்ரிப் போயா அவனுக்கு நான் பையன் நிறைய கொண்டு வந்திருக்கேன். இதை வச்சு எவ்வளவு தருவீங்களோ கொடுங்க. உங்க வீட்டில் இருக்க பழைய பட்டு புடவையெல்லாம் கொண்டு வந்தா இவங்க செக் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற அமௌண்ட்டை கொடுப்பாங்க. புடவை வந்து பாத்தீங்கன்னா காப்பர் புடவைங்க, இதுக்கு வேல்யூ கிடையாதுங்க. இது வந்து சில்வர் புடவை. இந்த ஒரு புடவை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 35,000 போகுங்க. இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5,000 போகும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. மொத்தம் எனக்கு எவ்வளவு தருவீங்க? நீங்க கொண்டு வந்து இந்த 3 புடவைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 70,000 வருதுங்க. இவங்களுக்கு ஈரோடுல மட்டும் இல்லாம கோயம்புத்தூர், சென்னை, சேலம், திருச்சி, பெங்களூர்னு நிறைய இடத்துல பிரான்ச்சஸும் வச்சிருக்காங்க. ஸோ நீங்களும் உங்க பழைய பட்டு புடவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பணத்தை வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பழைய வெள்ளி பொருளையும் உங்க டெய்லி மார்க்கெட் பிரைஸ்க்கே வாங்கிப்பாங்க. இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா மறக்காம நம்ம நோஃப்ளிக்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.